முன்னாள் கிரிக்கெட் வீரரும் அரசியல்வாதியுமான நவஜோத் சிங் சித்து தனது சொத்துக்களை தனது வாழ்நாளிலேயே பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுத்து ஒரு முக்கியமான முடிவை எடுத்துள்ளார். இது குறித்து அவர் தனது சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்த புகைப்படங்கள் தற்போது வைரலாகி வருகின்றன. சித்து தனது கடின உழைப்பால் சேர்த்த 2 முக்கிய இல்லங்களையும் தனது பிள்ளைகளுக்கு வழங்கியுள்ளார். அமிர்தசரஸில் உள்ள பிரம்மாண்டமான இல்லம் மகள் ரபியா சித்துவுக்கும், பாட்டியாலா நகரில் உள்ள பூர்வீக இல்லம் மகன் கரண் சித்துவுக்கும் வழங்கியுள்ளார். இந்த வீடுகள் அன்னை பார்வதியின் ஆசியால் எனக்கு கிடைத்தவை, எனவே அவற்றை என் பிள்ளைகளிடம் ஒப்படைக்கிறேன் என்று சித்து உருக்கமாக குறிப்பிட்டுள்ளார். சித்துவின் அமிர்தசரஸ் வீடு சாதாரணமானதல்ல, அது ஒரு நவீன அரண்மனை போன்றது. சுமார் 49,500 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்ட பிரம்மாண்டம் இது. 2014-15 காலகட்டத்திலேயே சுமார் 25 கோடி செலவில் கட்டப்பட்டது. நீச்சல் குளம், அதிநவீன உடற்பயிற்சி கூடம், ஸ்பா மற்றும் ஒரு தனித்துவமான சிவன் கோவில் இந்த வீட்டில் இருக்கின்றன. மேலும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட அரிய வகை மரங்கள் இந்த வீட்டை சூழ்ந்துள்ளன. மேலும் இந்த இல்லத்தின் ஆன்மீக சிறப்பு பலரையும் வியக்க வைத்துள்ளது. சிங்கப்பூரில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு சிறப்பு சிவலிங்கம் 2014 இங்கு நிறுவப்பட்டது. இதன் மதிப்பு மட்டும் சுமார் 2.5 கோடி என கூறப்படுகிறது. மேலும் பல்வேறு கடவுள்களின் சிலைகளுடன் சீக்கிய மதத்தின் புனித நூலான ஸ்ரீ குரு கிரந்த் சாஹிப் வைப்பதற்கென தனி இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது அந்த குடும்பத்தின் மத நல்லிணக்கத்தையும் பக்தியையும் காட்டுகிறது. இந்த சொத்துக்கள் அனைத்தும் நவ்ஜோத் சிங் சித்துவின் பல ஆண்டுகால உழைப்பால் உருவானவை. கிரிக்கெட் மைதானத்தில் அவர் அடித்த சிக்ஸர்கள், வர்ணனையாளராக பேசிய கலகலப்பான பேச்சுக்கள், பிக் பாஸ், ஸ்டார் பிளஸ் நிகழ்ச்சிகள் மற்றும் புகழ்பெற்ற கபில் சர்மா ஷோ ஆகியவற்றின் மூலம் ஈட்டிய வருமானமே இந்த கனவு இல்லத்தை உருவாக்க உதவியதாக சித்து நன்றியுடன் நினைவு கூர்ந்துள்ளார். தனது வாழ்நாளிலேயே பிள்ளைகளுக்கு சொத்தை பிரித்து கொடுக்கும் சித்துவின் இந்த முடிவு ஒரு முன்மாதிரியான செயலா இல்லையா என்பது பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள்.